என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமையலோ அப்படியா சமைத்து காட்டுவோம் இஷ்டம் போல நாங்கள் இங்கே சமைத்து எடுத்து காட்டுவோம் ஆஹா சபாஷ் கல்யாணி ராகம் போலவே செய்வ பிரியாணி தங்கை நீயும் கவனமுடன் களைந்திடு அரிசியை கல்யாணி ஆணி ஆணி கவனி கல்யாணி காய்களும் எங்கே கரி 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 காய்களும் இங்கே கறிவேப்பிலை இங்கே மஞ்சள் பொடியும் எங்கே மசாலா பொடி எங்கே மஞ்சள் பொடியும் இங்கே மசாலா பொடி இங்கே பருப்பு இருக்குதா இருக்கு தனி 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 தனியா இருக்கா இருக்கு நீ கொஞ்சம் போது நீ அடுப்பை கொஞ்சம் கவனி கொதிக்கு நீரில் அரிசியை போடு வெந்தால் அதை நீ வடித்திடு கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோம் அப்பா வரும் நேரம் சதா மக சதா மக சாரமக தாமதமா அப்பா வரும் நேரம் சாதமக தாமதமா ராகம் வசந்தா நானும் ருசித்து பார்க்க ரசந்தா பாடு வசந்தா சமகம கம 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 வாசம் வருதே மசாலா கரம் மசாலா தம கம 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 வாசம் வருதே சரி 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 விளையாட்டுகள் போதும் கமதா மதனி சாதம் ரெடியா சாதம் இருக்கு ரெடியா ரசம் கொதிக்குது தனியா சமையல் ரெடி அவியல் ரெடி சமையல் ரெடி அவியல் ரெடி வறுவல் ரெடி பொரியல் ரெடி ததிங்கிடதும் சமையல் வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு
இலையை போடடி பெண்ணே இலையை போடடி சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி குற்றால அருவியில் நல்லா ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்து சுட சுட காடை முட்டை ப்ரெட் ஆம்லேட் எக் ரோல் வாங்கினோம். எக் ரோல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போடுற மாதிரியே தான், கொஞ்சோண்டு ப்ரெட்டு மட்டும் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் உள்ளே ஊற்றி அது பொஸ்ஸுன்னு மேலே வர்றது அழகாக இருந்துச்சு. நான் ப்ரெட் ஆம்லேட்டில் நாங்கள் சென்னையில் வந்து சட்னிலாம் தடவி இது பண்ணோம். இங்கே வந்து வெறும் சாஸும் மைனஸ் மட்டும்தான் ப்ரெட்டில் தடவி கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் சுமாராக தான் இருந்தது. இந்த மாதிரி அருவியில் குளிச்சுட்டு சுட சுட ப்ரெட் ஆம்லேட் காடை முட்டை எக் ரோல்லாம் சாப்பிட்டது நல்லா இருந்தது. டைமிங் கொஞ்சம் அன்டைம் தான், இருந்தாலும் ஃபேமிலியோடு போயிட்டு வந்ததெல்லாம் நல்லா இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி குளிச்சுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.